வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? மணி 11:15. ஏதோ இன்றைக்கி சூப்பர் கிங்ஸு ஜெயிக்குமோ தோக்குமோ சென்னை சூப்பர் நினச்சேன். கடைசியில் வின் பண்ணிட்டாங்க. இவ்வளோ நேரம் மேட்ச் பார்த்துருந்தேன். ஒரு ஆறுதல் விட்டுனாச்சும் கிடைக்காதா? இப்போ கேஆர் வந்து வீட்டுக்கு, எஸ்ஆர்ஹெச் வீட்டுக்கு, அப்புறம் ராஜஸ்தான் ராயல் வீட்டுக்கு, நம்ம கொஞ்சம் தப்பிச்சிருக்கோம். இருந்தால் நம்மளும் வீட்டுக்கு இருந்து 2 மேட்ச் இருக்குது. அந்த 2 மேட்ச் வின் பண்ணால் ஓரளவு கீழே இருந்து மேலே டாப்பில் ஆர்டர் வரும். 8 வாட்டி 9 வாட்டி கப்பான டீம் இந்த வாட்டி ரொம்ப சொதப்பிடுச்சு. பேட்டிங் ஆர்டர் சரியில்லை. இன்றைக்கி தோனி கொஞ்சம் சொதப்பினார். கடைசியில் ஒரு 6 அடிச்சார். அது மேட்ச் 10 ஆகிடுச்சு. மேட்ச் பார்த்துட்டு இருப்பீங்க. ஒரு ஆறுதல் விட்டு தான் நினச்சிக்க வேண்டியதான். இன்னும் ரெண்டு மேட்ச் இருக்குது. அதில் வின் பண்ணால் கீழே இருந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் மேலே போகும். கொஞ்சம் கௌரவமாக தோற்ற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக வந்து மும்பை இந்தியன்ஸு கீழே இருந்தது. கடன் லைனாக வின் பண்ணி மேலே போயிடுச்சு. ஆர்சிபி மேலே போயிடுச்சு. இப்போ அது 2 கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆறுதலுக்கு மேலே போயிருக்கு. அவ்வளோதான். பார்க்கலாம். எஸ்ஆர்ஹெச் செம்ம ஃபார்மில் இருந்தாங்க. அவங்களும் காலி ஆகிட்டாங்க. நம்மளுக்கு கிரிக்கெட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பேன் நான். அதெல்லாம் பிடிக்கும். வராரு பாருங்கள் தலைவர் ஒத்திச்சாரவோ தெலுங்கான தலைவர். கலக்கிட்டார். லாஸ்ட் ஒரு 6 அடிச்சு மேட்ச் 10 ஆகிடுச்சு. இதே ஒரு அந்த ஃபைனல் அந்த வின்னர் லூசர் சொல்லுவாங்களே, அதில் வந்தால் கூட நடந்திருக்கும். லாஸ்ட் வரைக்கும் டென்ஷனாகவே கொண்டு போயிட்டு வின் பண்ணுறது தான் நம்ம சிஎஸ்கே. லாஸ்ட்டு மேட்ச்சில் வந்து 3 பாலில் 4 ரன் அடிக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சு. அது கூட அடிக்காமல் தோற்றோம். அதுதான் நமக்கு கஷ்டமாக இருந்துச்சு. வர்ற ஆத்துறதுக்கு என்ன விட்டதான் ஒரு 2 ரன் வச்சுருப்பேனா, 3 ரன் வச்சுருப்பேனா, அந்த மாதிரி நினைக்கணும். எனிவே இன்றைக்கி சென்னை சூப்பர் கிங்ஸ் வின் ஆகிடுச்சு. கொஞ்சம் சந்தோஷமாக நிம்மதியாக தூங்குவேன். இல்லாட்டி இவ்வளோ நேரம் மேட்ச் பார்த்ததுக்கு பிரயோஜனம் போய்டும். குட் நைட். அடுத்த வீட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.